தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன். இங்கே ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார் தெரியுமா? சோதோமின் ராஜா கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ளாதிருக்க ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார் என்றால், ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யுத்தம் முடிச்சிட்டு வரான் ஆபிரகாம். சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வருகிறான், சாலேமின் ராஜா எதிர்கொண்டு வருகிறார். இந்த மெல்கிசேதேக்கு குறித்து வேதம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? எபிரேயர் 7வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசியுங்கள். எபிரேயர், இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும். அப்ப இந்த மெல்கிசேதேக்கு ஒரு புறம் ஆசாரியனாகவும் இருக்கிறார், இன்னொரு புறம் ராஜாவாகவும் இருக்கிறார். இப்படி ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கிறவர் யார் அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவனுடைய பிறப்பு அங்கு சொல்லப்படவில்லை, ஜீவனின் இறப்பும் சொல்லப்படவில்லை, துவக்கமும் முடிவும் தெரியாது. இதெல்லாம் எதற்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். மெல்கிசேதேக் அப்படின்னு பார்த்தாலே ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா, அதை தாண்டி தெரியாது. அதனாலதான் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான் இருக்கு. அவனுடைய இறப்பு தெரிஞ்சிருந்தா ஒரு ஆசாரியன் இருந்தான்னு போயிருக்கும். மெல்கிசேதேக்கு ஜீசஸ் அல்ல, ஜீசஸ்க்கு ஒப்பாய். பழைய ஏற்பாட்டில எல்லாம் கர்த்தர் அடையாளத்தினால உறுதிப்படுத்திட்டே இருப்பார். அன்னைக்கு ஆபிரகாமை சந்திக்க மெல்கிசேதேக்கை கர்த்தர் அனுப்பினது போல நம்மை சந்திக்க வேறொரு மெல்கிசேதேக் அல்ல, அவன் அந்த பிரதான ஆசாரியர், நம் நீதியின் ராஜா. ஆபிரகாமை எப்படி பலப்படுத்தினார் தெரியுமா? அப்பமும் ரசமும் கொண்டு வந்து. ஹல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், மெல்கிசேதேக் கிட்ட அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டவனுக்கு சோதோமின் ராஜா கிட்ட கை நீட்டுறதுக்கு கூசுது. என் ஆண்டவர் என்னிடத்தில் வந்து ஒரு பையில அப்பமும் இன்னொரு பாட்டில ரசத்தையும் கொண்டு வரல. என்ன ஆண்டவரே, மெல்கிசேதேக் ஆபிரகாமை பார்க்கும்போது கையில அப்பவும் ரசம் வச்சிருந்தார், நீங்க என்ன ஆண்டவரே சும்மா வந்திருக்கிறீங்கன்னு கேட்டா, நான் தான் உனக்கு அப்பம், என் ரத்தம் தான் உனக்கு ரசம். என்னை புசிக்கிறவன் நிலைத்திருப்பான், மரித்தாலும் பிழைத்திருப்பான். ஒரு தேவ பிள்ளையின் பலம் என்ன தெரியுமாங்க? நம்ம கம்யூனியன் டைம் ஒரு சின்ன துண்டு கொஞ்சம் ரசம் நம்ம குடிச்சிட்டு எழும்பி சரண ஓடுறது நிக்கிறோம். அதுலதான் என் ஜீவனே இருக்கு, என் பலனே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியவான்கள்! ஆபிரகாமிலும் பாக்கியவான்கள் ஆயிட்டோமே. இத புசிக்கிறவன் அவனுக்குள்ள தேவ பலன் இருக்கிறது, தேவனுடைய பலன் இருக்கிறது. ஆபிரகாம் இதை வாங்கி புசிக்கிறான், புசித்து எதிர்கொண்டு போகிறான். சோதோமின் ராஜா பொருட்களை எல்லாம் கொண்டு வரும்போது
அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த நாளிலே பந்தி எடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். இதை நீங்கள் புசித்து பலப்படுங்கள். புசித்து பலப்படணும்னா அதை எப்படி புசிக்கணும் தெரியுமா? பாத்திரவான்களாய். 1 கொரிந்தியர் 11:29-30 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். ஒருத்தன் எப்ப அபாத்திரமா போஜனம் பண்ற தெரியுமா? நிதானிக்கவே இல்லை. நான் என்ன புசிக்கிறேன், எதை புசிக்கிறேன், இப்படி ஒருத்தன் யோசிக்க மறந்துட்டாலே அவன் யாரா மாறுறான் தெரியுமா? அபாத்திரமாய் மாறுகிறான். பாத்திரவானா மாறணும்னா என்ன செய்யணும்? யோசித்தாலே போதுங்க. எனக்காக அடிக்கப்பட்டது நினைச்சாலே உடைஞ்சிரும். ஒருத்தன் அபாத்திரமா இத போஜனம் பண்றதுனால என்ன மாறுகிறானா? அடுத்த வசனத்துல, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. அபாத்திரமா இத புசித்தா அவன் யாரா மாறுறான்? அப்ப பாத்திரவானா புசித்தா யாரா மாறுவான்? பலவானா மாறுவான். கர்த்தருடைய பந்தியை அபாத்திரவானாய் புசித்தால் அவன் யாராய் மாறுவான்? சொல்லுங்க. கர்த்தருடைய பந்தியை பாத்திரவானாய் புசித்தால் அவன் யாராய் மாறுகிறான்? பலவானாய் மாறுகிறான். பாத்திரவானாய் புசிக்க என்ன செய்யணும்? இயேசு என்ன செய்தார்? அப்பத்தை இரசத்தை கொடுப்பதற்கு முன்பதாக சீஷர்களை கழுவினார், சுத்திகரித்தார். சுத்திகரிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது. இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இவங்க கால் கழுவாமல வந்திருப்பாங்க? அவங்க முறைமையின்படியே ஒரு வீட்டுக்குள்ள போனாலே காலை கழுவிட்டு தான். அதனாலதான் சீமோன் என்கிற பரிசேயன் ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் வீட்டுக்கு வரும்போது நீ எனக்கு என்ன தரல? தண்ணி தரல. இவங்க கால் கழுவாமலா போய் இருந்திருப்பாங்க? எல்லாம் கழுவிட்டு தான் போயிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஆண்டவர் மறுபடியும் சுத்தப்படுத்துகிறார். என்ன அதன் அர்த்தம்? நான் ஏற்கனவே கழுவப்பட்டவன் என்று இருந்து விடாதே. ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்க தயங்காதே. நான் ஏற்கனவே நாங்களாம் முந்தைய நேத்தை பயங்கரமா ஜோமன்ட்டு வந்துட்டோம். இல்ல, இவங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க இயேசுவுக்கு. அவர் சுத்தம் விரும்புகிற ஒரு 3 வருஷம் இயேசுவோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? கை கழுவாம ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க. உடனே பரிசேயர் வந்து, இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா? அவனுங்க கை கழுவாம, கை கழுவுங்கிறது வந்து நம்ம கை கழுவது மாதிரி கிடையாது. நம்ம கை கழுவது கை கழுவாமலே இருக்கலாம். நம்ம கை கழுவதே, அதுவும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா கை கழுவ போக மாட்டோம். ஏன்னா நம்ம இலையில தண்ணி தெளிக்கிற மாதிரி அப்படி கையும். யூதர்கள் அப்படி கழுவ மாட்டாங்க. அவங்க அதுக்கே ஒரு 15-20 நிமிஷம் எடுப்பாங்களாம். அவங்க அங்கிருந்து இதுவரை கழுவுவாங்க. நம்ம அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் முடிச்சுட்டு போயிடுவோம். அவங்க அவ்வளவு சுத்தப்படுத்துவாங்க. இவங்க அவசரத்துல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னு ஆண்டவர் விட்டு கொடுக்க தனியா கூட்ட, பரவாயில்ல அப்ப கை கழுவாம சாப்பிடலாம். இங்கவா, இந்த பரிசேயருடைய நீதியிலும் நீதி அதிகமா இல்லைன்னு வச்சுக்கோய, பரலோகத்துக்கு வந்துட மாட்டேன்ட்டார். இவர்தான் என்ன ஆண்டவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை சுற்றி இருந்த சீலையை மடக்கி வச்சுட்டு போயிருக்கிறார். நிறைய பேர் காலில் எழும்புவாங்க, உயிர்த்தெழு மாதிரி எழும்புவாங்க. பெட்ஷீட் அங்க கிடக்கும், பில்லு கேட்டா நாங்க எழும்பி விட்டேன். இயேசு 3 நாள் கழிச்சு உயிர்த்தெழுந்து சீலை ஒரு ஓரத்தில் அப்படி வச்சுட்டு அவர் போறார். என்ன ஆண்டவரை ஃபாலோ பண்றாங்க. நம்ம எப்படிப்பட்ட தேவனாம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் மட்டும்தான். இயேசுவை தவிர வேறொரு தெய்வமும் கிடையாது. இயேசுவை தவிர வேறொரு குருவும் கிடையாது. இயேசுவை தவிர வேறொரு ரோல் மாடலும் கிடையாது. ஆமென். அதாவது ஒப்பு கொடுக்க தயங்க கூடாது. நான் பாவி, ஆண்டவர் என்மேல் கிருபையா இப்படி சொல்ல தயங்க கூடாது. அதெல்லாம் எங்களை கழுவிட்டார்.
வயசு காலத்துல எழுதுறாரு யோவான். எழுதும் போது சொல்ற, நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே. சேரா மீன்கள்ட்ட ஒரு பாவத்தை சொல்ல முடியுமா யாருக்காவது? முடியாது. அப்படி இருந்தும் அவருக்கு முன்னாடி அவங்களால நிக்க முடியல. அவருடைய ஹோலினஸ் அப்படிப்பட்டது. பேதுரு ஃபர்ஸ்ட் இயேசுவின் பாதத்தில் விழும்போது எப்படி விழுந்தார் தெரியுமா? நான் பாவி, என்னை விட்டு போகணும். இப்ப எப்படி சொல்றாரு தெரியுமா? என்ன கழுவ கூடாது. 3 வருஷம் தான் ஆச்சு. நம்ம பந்தி எடுத்து மூணாவது பந்தி தான் எடுத்திருப்போம். இதுக்கு இதெல்லாம் போட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தோமா தந்தோமா ஊத்துறோமா போயிட்டோமான்னு. ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்க தயங்க கூடாது. ஒரு விசை கூட. நான் பாவி ஐயா, என்னை தள்ளாதீரும், உம் தயவால் என்னை. எங்க வெரி ஃபர்ஸ்டா இங்க இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க, என்னையும் உட்படுத்தி தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பந்தியில வடித்த கண்ணீர் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பந்தியில. இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது? நம்ம அறியாம எங்கேயோ சிறகு முளைச்சிட்டுல. ஃபர்ஸ்ட் பந்தியில வெரி ஃபர்ஸ்ட் அப்படியே கையெல்லாம் ஆடல, நெஞ்செல்லாம் அப்படி அடிக்கல. இப்போ ஃபுல்லா அப்பம் சைஸ் பாக்குறது, அவங்களுக்கு பெருசு, சோ எனக்கு சின்னது. அப்போ அப்போ இப்போ ஒரு விஷயம் ஆண்டவரே, பேதுரு உடைஞ்சிட்டாரு. அப்பா என் காலை மட்டும் இல்ல, அப்ப என்ன மொத்தம், என் தலை சரியில்லைப்பா, என்ன மொத்தம். மறுபடியும் ஒப்பு கொடுக்க தயங்காதவர்கள் பாத்திரவான்களாய் இந்த அப்பத்தை புசித்து பலப்படுவார்கள். இந்த கால வேளையில எத்தனை பேர் என்னை ஒப்பு கொடுக்கிற, என்னை கழுவுங்கப்பா, என்னை பாத்திரவானாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதோமின் ராஜா வாங்கிறாதேன்னு சொல்றதுக்கு அந்த மெல்கிசேதேக் அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாம்கிட்ட கொடுத்து எப்படி பிளஸ் பண்றார் தெரியுமா? ஆதியாகமம் 14 அதனுடைய 19, 20 வசனங்கள். அவனை நல்ல கவனமா கேளுங்க. அதாவது இது பலப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கு. அந்த அப்பத்தை ரசத்தை ஆபிரகாம் வாங்கும் போதே அந்த மெல்கிசேதேக் பிளஸ் பண்றார்.